அப்புறம் ஸ்டாம் பீஸ்ட் கூட. எனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு காட்டிக்காம இருந்தேன். ஆனால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம டெட்போல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டெட்போல் அண்ட் வோல்வரின். இந்த படத்தை ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அந்த போட்டு போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ஸ்பாய்லர் அலர்ட் அது எல்லாமே நம்ம பார்த்துக்குருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்லேயே அந்த படத்தோட வைப்பு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் நேற்று தான் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த அளவுக்கு மார்வல் சைட்லேருந்து படம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட்டாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அதை நம்ம பார்த்துருப்போம், என்ன போட்டு போச்சுன்னு. தமிழ் டப்பிங்கு அதில் எந்த அளவுக்கு சொதப்பியிருந்தாங்களோ இதில் அந்தளவுக்கு எடுத்துட்டாங்கன்னே சொல்ல முடியும். தமிழ் டப்பிங்கில் உண்மையாலே படம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத டைலாக் வருது தான், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பெருசாக ஒன்றும் யாரையும் பாதிக்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி காமனாக எல்லோரும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. தமிழ் படங்கள்லேயே அது மாதிரி நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான டப்பிங்க, வேறு லெவலாக இருக்குது. நம்ம டெட்போல் சும்மா பிச்சு வாங்கியிருக்கிறாரு படத்தில். நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இதை விட நம்ம வோல்வரினை செம சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு டெட்போல் மூவியில் டெட்போலை விட வோல்வரின் தான் ஹீரோவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. வோல்வரினுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வோல்வரின் மட்டும்தான் வர்றாரான்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய கேம் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். எல்சியூ இது மாதிரி லோகேஷ் இது மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது மார்வல் தாங்க. அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. படம் உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் மெட்டீரியல் தான் அந்த படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடு போய் அந்த மூவியை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா ஹாலிவுட் படங்களில் நம்ம விசுவல்ஸ்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்குனா ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு டைலாகில் தமிழில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க, அது அந்தளவுக்கு இல்லை. உண்மையாகவே அந்த படம் ஒர்த்து தாங்க. நீங்கள் ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் வேறு லெவலுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குது. சம்பவம் செம சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க லியோ படத்தில் தளபதிக்கு நாங்கள் இன்ட்ரோ வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்னு. இதை பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரோவா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க. இன்ட்ரோ ஒவ்வொன்றும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதில் குறிப்பாக அவர் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டிருக்கிறாரு பாருங்க. என்னங்க நம்ம ஆளுக போடுறாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக போட்டிருக்காங்க. அது ஒரு வைப் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிப்ஸாகவே நிறையா இன்ஸ்டா அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதை படத்தில் போய் மூவியை பார்த்தீங்கன்னா அதில் இன்னுமே அந்த வைப் உங்களுக்கு சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஒர்த்தாக ரொம்பவே நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் அது யார் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை. அதுலேயும் சும்மா பட்டையை கிளப்பாங்க. அதாங்க, இதை என்ன கேட்டிங்கன்னா ரேட்டிங் படி கேட்டிங்கன்னாவே நான் 10/10 கொடுத்துருவேன். அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு மூவி தான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெட்போல் 1-2 அதை விட இது பிச்சு வாங்கியிருக்காங்க. டெட்போல் அவரோட கேரக்டர்லேருந்து மாறவே இல்லை. ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இருக்குது. வில்லனை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அதாங்க. அந்த படத்தை பற்றி நம்ம மேலே சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. எதை சொன்னாலும் ஸ்பாய்லராக ஆயிருமோங்கிறனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரபிள் ட்ரீட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த படத்தை பற்றி நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போயிட்டு அதாங்க ஷார்ட்டாக சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் தேட்டரில் போய் பாருங்கள். அது உண்மையிலே உங்களை வேறு லெவலுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். அந்தளவுக்கு இருந்துச்சு படம். இதுக்கு மேலே சொன்னோம்னா அது கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான்டா.